ஹலோ நமஸ்காரம். நீ வடிப்பாக்கம் சுந்தரி மாமியார் கிச்சனில் ஒரு சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஒரு வெள்ளரிக்காய் கூட்டு தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எப்படி சிம்பிளாக பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வெள்ளரிக்காய் வெய்ய நாளில் அடிக்கடி சேர்த்துக்கணும் நம்ம உடம்புக்கு. அப்போ தான் இந்த நீர்க்கடுப்பு யூரின் போகாமல் இருக்கும். அந்த சம்மரில் கொஞ்சம் வேர்த்து போகிறதுனால யூரின் அவ்வளோவா போகாது. இந்த மாதிரி டைமில் வெள்ளரிக்காய், நெல்லிக்காய், இந்த பீர்க்கங்காய் இதெல்லாம் உடம்புக்கு குளிர்ச்சி தர ஐட்டமாக கொஞ்சம் அடிக்கடி உணவில் சேர்த்துட்டோம்னாக்க நல்லாவே இருக்கும். அந்த நெல்லிக்காயில் ஒரு தொகையில் அரைச்சிட்டு இந்த வெள்ளரிக்காய் கூட்டும் அதுக்கு நல்ல காம்பினேஷன். அது எப்படி பண்ணுறதுங்கிறத தான் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். சிம்பிளாக ஒரு நெல்லிக்காய் தொகையல், ஒரு வெள்ளரிக்காய் கூட்டு, பத்திய சாப்பாடு மாதிரி இந்த சம்மருக்கு சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெவியாக இல்லாமல் ரொம்பவே நல்லாயிருக்கும். அது எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ நெல்லிக்காய் தொகையில் அரைக்கிறதுக்கு 3 நெல்லிக்காய் எடுத்துட்டுருக்கேன் நான். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஒரு தாளிக்கிற கரண்டியை போட்டுட்டு அதில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இதானதும் ஒரு சின்ன கட்டி பெருங்காயம், உங்கள்கிட்ட தூள் தான் இருக்குன்னா அப்புறமா தூளை போட்டுக்கலாம். கட்டி பெருங்காயமாக இருந்தால் முன்னாடியே போட்டுடணும். ஒரு 3 காஞ்ச மிளகா, எனக்கு காரம் இது போகிறோம், உங்களுக்கு வேணால் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஒரு மிளகா வச்சுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பை போட்டுக்கணும். உளுத்தம்பருப்பு இந்த மிளகாயெல்லாம் செவந்ததும் ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, அந்த கடலைப்பருப்பும் செவந்ததுக்கப்புறமா அதையும் அந்த தட்டிலையே கொட்டிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெல்லிக்காயை விதையை எடுத்துட்டு அதை பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். அந்த நறுக்கின நெல்லிக்காயும் இந்த எண்ணெயிலையே போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கணும். இப்போ வதக்கின நெல்லிக்காயும் ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுட்டு நல்லா ஆறினதுக்கப்புறமா ஒரு 4 கொத்து கருவேப்பிலையை நல்லா அலம்பிட்டு எல்லாத்தையும் மிக்ஸி ஜாடியில் போட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கலாம். இப்போ நெல்லிக்காய், கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக உப்பு போட்டிருக்கேன். வேணுன்னா அப்புறமா பார்த்துன்னு போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இதை போட்டு ஒரு சுற்றிட்டு கொஞ்சம் அரை குறையாக மசிஞ்சதுக்கு அப்புறமா உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போடணும். இப்போயே போட்டோன்னா அது நல்ல மாவாகிடும். இது ஒரு மாதிரி மசியாமல் இருக்கும். அதனால் கொஞ்சம் குறன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் தொகையல். இந்த அளவுக்கு குறப்பாக அரைச்சிட்டு நம்ம இப்போ இந்த பெருங்காயம், உளுத்தம்பருப்பு இதெல்லாம் வறுத்து வச்சதை இதில் போட்டுடலாம். போட்டு ஒரு சுற்றிடலாம். வேணும்னா நீங்கள் தேங்காய் கூட போட்டுக்கணுன்னா போட்டுக்கலாம். எனக்கு வேண்டாங்கிறதுனால நான் தேங்காய் போடலை. ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டுட்டு ஒரு சுற்றிட்டு இப்போ உப்பு வேணும்னா கொஞ்சமாக போட்டுக்கலாம். நெல்லிக்காய் தொகையல் ரெடி. இப்போ வெள்ளரிக்காயை நல்லா தோலை சீவிட்டு இதை மாதிரி இப்போ கொஞ்சம் பெரிய துண்டமாகவே நறுக்கிக்கணும். ரொம்ப பிடிச்சாக இருந்தாக்க குழஞ்சிடும். அதனால் கொஞ்சம் பெரிய துண்டமாகவே நறுக்கிக்கலாம். இதில் ரொம்ப விதை முத்தலாக இல்லை, அதனால் நான் அப்படியே போட்டுட்டேன். நீங்கள் வாங்குகிற வெள்ளரிக்காயில் முத்தலாக இருந்ததுன்னா விதையை வேணால் எடுத்துருங்க. இப்போ குக்கரில் ஒரு அரை டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். பருப்பு வேகிறதுக்கு தான் தண்ணி வேணும். வெள்ளரிக்காயிலே நிறைய தண்ணி இருக்கும், அதனால் அதுக்கு தேவையில்லை. என் கையால் ஒரு பொடி பயத்தம்பருப்பு போட்டுக்கிறேன். இப்போ நறுக்கி வச்சுருக்கிற வெள்ளரிக்காயையும் அதில் போட்டுடலாம். இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சள். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ குக்கரை மூடி வச்சுட்டு வெயிட்டை போட்டுடலாம். வெயிட்டு போட்டு ஒரு விசில் இல்லைன்னா 2 விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் வேணால் ஒரு 4 மிளகு கூட. எனக்கு இந்த காரம் போதும், உங்களுக்கு வேணால் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கோங்க மிளகு. இதை இப்போ நம்ம அப்படியே 1-2 தட்டி தான் அதில் போட போகிறோம். ஃபைன் பவுடராக பண்ண வேண்டாம். உங்களுக்கு வேணும்னா இதில் தேங்காய், ஒரு காஞ்ச மிளகா, கொஞ்சமாக ஜீரகம் 3ஐயும் வச்சு அரைச்சி கூட 2 மிளகு வச்சு அரைச்சோம் அந்த மாதிரியும் பண்ணலாம் வெள்ளரிக்காய் கூட்டு.
இது நான் வந்து சிம்பிளாக இன்றைக்கி பத்திய சமையல் மாதிரி பண்ணுறதுனால இது போதும்னு வச்சுருக்கேன். இப்போ வந்து இந்த மிளகு ஜீரகத்தை 1-2 தட்டி வச்சுருக்கேன். அதை போட்டுட்டு அப்படியே தாளித்து கொட்ட வேண்டியதுதான். இந்த மிளகு வந்து வெள்ளரிக்காய் கூட்டுக்கு போடுறதே நமக்கு சில பேருக்கு குளிர்ச்சியால் தலைவலி வரும், அது வராமல் இருக்கும். இப்போ இந்த மிளகு ஜீரகத்தை போட்டு நல்லா ஒரு கொதி விட்டதும் ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. அந்த பருப்பு கரைஞ்சி அதுவே சேர்ந்துடும், நல்லாவே கெட்டியாகிடும். அப்படி ரொம்ப தண்ணியாக இருக்கா மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா 1 ஸ்பூன் பச்சரிசி மாவு எடுத்து தூவி விட்டுருங்க. ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. கொஞ்சம் தான் கூட்டுங்கிறதுனால நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் அளவுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதை தாளித்து கொட்டியாச்சு. இப்போ கருவேப்பிலையை போட்டுட்டு ஒரு கொத்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இது ஆற ஆற கெட்டியாகிடும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில். இப்போ சூடாக வடித்த சாதத்தில் அந்த நெல்லிக்காய் தொகையில் போட்டு ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெயை விட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோன்னாக்க ஆரோக்கியமான சாப்பாடு சாப்பிட்டோங்கிற ஒரு ஃபீல் கிடைக்கும். அந்த நெல்லிக்காயில் உள்ள புளிப்புக்கும் அந்த வெள்ளரிக்காய் கூட்டு மைல்டாக இருக்கிறதுக்கும் சூப்பர் காம்பினேஷன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.